ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தெரியலாம். அதை எபிசோடோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கதை இன்னும் முடியல, இன்னும் சீரியஸாக போகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 10. கரை பாறைக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்கான். அவன் இடுப்புக்கு கீழே பிஞ்ச மாதிரி தான் தெரியுது. ட்ராகன்டா நம்ம ஹீரோ ஆடி வாங்கிட்டு இருக்கவோ ஓடிரு அப்படின்னு சொல்லி அந்த காடோட வாய்ஸ் கேட்குது. டிவைன் வாய்ஸ் இப்போ லெவல் 4க்கு போகவும் லேட்டர் ரெண்டரிங்னு ஒரு பவர் கிடைக்குது. நான் என்ன சொன்னாலும் நீ ஓடி போக போறது இல்ல, உன் கதை இங்கேயோட முடிய போகுது. இத்தனை நாள் நான் உன்னை நான் வாட்ச் பண்ணதுல என்ஜாய் பண்ணேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடோட வாய்ஸ் கேட்குது. இல்லை கண்டிப்பாக நான் இந்த இடத்துல தோற்று போக மாட்டேன், எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். ஜெயிக்கிறதுக்கு எவால்வ் ஆகிறது தான் ஒரே ஆப்ஷன். ஸோ எந்த எவால்வேஷனை நான் சூஸ் பண்ணேன், என்னால் இந்த ஃபைட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோ அந்த கேள்வியை கேட்கவுமே அவனோட மானா பவர் கம்மியாகுது. நம்ம ஹீரோவோட டிவைன் வாய்ஸ் லெவல் 4க்கு போனதுனால அந்த சிமுலேட்டர் ரெண்டருங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ப்ளஸ் அத்தாரிட்டி இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லி டிவைன் வாய்ஸ் சொல்லலாம். அப்போ காட் தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு இன்டெரக்டாக நமக்கு புரிஞ்சுக்கிட முடியுது. அண்ட் நம்ம ஹீரோ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாலும் சரி, அதில் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் எதுலேயுமே இல்லை. நம்ம ஹீரோ உயிரோட எஸ்கேப் ஆகுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன உயிரோட ஓடி போகிறதுக்கு தான் சொல்கிறியா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறத கிரகரி பார்த்துட்டு இருக்கான். வில்லேஜ் பக்கம் ஏதோ சவுண்ட் கேட்குதுல அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர்ஸ் இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ வில்லேஜுக்கே திரும்ப போகலான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. கிரகரியோட சேர்த்து நிறைய பேர் இன்னும் வில்லேஜர்ஸில் ஆளக்கானும் அப்படின்னு மெரியா சொல்கிறா. அடிப்பட்டவங்கள ஹீலிங் பண்ணி மெரியா மறந்து போட்டுட்டு இருக்கா. ராக் டிராகன் அந்த பக்கமாக தான் இருக்கு, வில்லேஜர் சில பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் அரியல் கூட நானும் வருவேன் அப்படின்னு மெரியா நிற்கிறா. மேபி லிட்டில் ஆர்க் டிராகனா மாறி கிரகரியை போயிட்டு நான் ஹீலிங் பண்ணா இதுல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சா. 4% அடிப்பட்டவங்களை காப்பாற்ற 1% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு டிவைன் வாய்ஸ் சொல்லுது. கிரகரி நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கேட்டா. கிரகரியோட பாடி பிஞ்சு அவனுக்கு நிறைய ரத்தம் போய்கிட்டு இருக்கு. பத்தி கவலைப்படாத, நீ இன்னும் உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணல. ஒரு பிளேக் டிராகன் எதுக்காக ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கிரகரி சொல்லவும் நான் அவங்களை ஹீலிங் பண்ணி இதை கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ சொன்னா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ ஹியூமன்ஸை சாப்பிட்டேன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கிரகரி சொல்லவும் நான் ஹியூமன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன சாப்பிட்டு நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகி வில்லேஜ் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுன்னு கிரகரி சொல்லும் போது தான் எவல்யூஷன் ட்ரீல எதுக்காக பிளேக் டிராகன்கிற ஆப்ஷனே இல்லை. பிளேக் டிராகன் ஈவில் டிராகன், அது ஒரு சிட்டியவே அழிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் லிட்டில் ஹீரோங்கிற டைட்டில் இருக்கிறதுனால தான் ஒயிட் மேஜிக் யூஸ் பண்ற லிட்டில் ஆர்க் டிராகன் எவல்யூஷன் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி டிவைன் வாய்ஸ் சொல்லுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது டிராகன்கிற ஆப்ஷனே எவல்யூஷன்ல இல்ல. நீ மிரியாவை காப்பாத்த கொண்டு வந்த, நான் தெரியாதனமா என் ஸ்பீரை வச்சு உன்னை குத்திட்டேன், நீ ஹியூமன்ஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ற, பட் நீ ஒரு மான்ஸ்டரா நடந்துக்கிட மாட்டிக்கிற. என்னை பத்தி கவலைப்படாத, மான்ஸ்டரா மாதிரி உன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு ஹீரோட ஃபேங்ஸ் அவன் கழுத்துல தூக்கி வைக்கிறான். என்ன பண்றான் தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணு இல்லையோசியா அப்படின்னு நம்ம சொல்லவும் அழுதுகிட்டே நம்ம ஹீரோ கிரகரியோட தலைய துண்டா வெட்டுறான். கிரகரியை நம்ம ஹீரோ சாப்பிடுச்சுட்டா நம்ம பயந்துகிட்டே ஹெல்ப் பண்ண வந்தா அந்த வில்லேஜ் ஆள் அங்க இருந்து ஓடுறான். டோவர் அப்படிங்கிற டைட்டில் லெவல் 5க்கு போகுது. கிலாமிட்டிங்கிற டைட்டில் லெவல் 3க்கு போயிருக்கு. இப்போ எவல்யூஷன் ஆப்ஷன்ல நம்ம ஹீரோக்கு பிளேக் டிராகன் அப்படிங்கிறதுல ரேங்க் B அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்குது. இது ஒரு ஈவல் டிராகன், இது எங்க போனாலும் டிசாஸ்டர் வரும், மனுஷங்க டெட் பாடியா மலை மாதிரி குவச்சு அவங்க ரத்தத்துல இது குளிக்கும் அப்படின்னு சொல்லி டிவைன் வாய்ஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த பிளேக் டிராகனா எவால்வ் ஆகிறான் அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோ பெரிய சைஸுக்கு மாறிட்டான். அந்த ராக் டிராகனுக்கு ஈக்குவல் சைஸ்ல இப்ப நம்ம ஹீரோ மாறிட்டான். உங்க சாக்ரிஃபைஸை வீண் போக விட மாட்டேன் கிரகரி, இப்ப நான் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னுட்டு ராக் டிராகனுக்கு ஈக்குவலா இப்ப நம்ம ஹீரோ ஃபைட் பண்றதுக்காக போறான். இது அப்படியே மேலே தூக்கி நட் கிராக்கரை யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா அது ரொம்பவே ஹெவியா இருக்கு. நம்ம ஹீரோனோட ஃபிளையிங் பவரை யூஸ் பண்ணி அப்படியே அதை கொஞ்சம் பின்னாடி தள்ளுறான். நம்ம ஹீரோ அப்படியே பறந்து வில்லேஜுக்கு வெளியே அதை கூட்டிட்டு போறான். அந்த ராக் டிராகனும் ஃபாலோ பண்ணி வருது. மிஸ்டர் கிரகரே ராக் டிராகன்லாம் எங்க போனாங்க அப்படின்னு மரியல் பார்த்துட்டு இருக்கா. அந்த வில்லேஜால இந்த இடத்துக்கு வந்து அந்த பிளேக் டிராகன் அது மிஸ்டர் கிரகரியை கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு பயத்துல சொல்லவும் கிரகரியோட டெட் பாடியும் போயிட்டு இவங்க பாக்குறாங்க. இல்லையோசியா அப்படி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு மெரியா சொல்லவும் நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு அந்த வில்லேஜ் ஆள் சொல்றான். அப்புறம் அது ரொம்ப பெருசா மாதிரி அந்த ராக் டிராகன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லவும் இல்லையோசியா இவரை கொண்டிருக்க மாட்டான்னு மெரியா சொல்றா. பொறுமையாரு ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு மரியல் சொல்லவும் சரின்னு மெரியாவை போறா. வில்லேஜ்குள்ள திரும்ப வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு மரியல் யோசிக்கிறா. சோ மரியலுக்கு நம்ம ஹீரோ மேல இன்னும் நம்பிக்கை வரல. விண்ட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு புது பவர் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றான். நெக் பிரேக்கர்னு இன்னொரு ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அதை அட்டாக் பண்ண வந்தா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறா. ராக் டிராகனுக்கு ஏதாச்சும் வீக் ஸ்பாட் இருக்குமான்னு கேட்டா லெவல் 5ல அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு டிவைன் வாய்ஸ் சொல்லவோ இதை தண்ணி சொல்லுவான்னு தெரியும் நம்ம ஹீரோ யோசிச்சு டிராகன் டைலு டிராகன் பஞ்சுன்னு சொல்லி எல்லா அட்டாக்கையும் நம்ம
நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். இன்னொரு கண்ணையும் நம்ம ஹீரோ புடுங்கிருந்தான். கண்ணை தெரியாம அது நேரா வில்லேஜ் நோக்கி ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ டக்குன்னு அதை தடுக்கிறதுக்காக போறான். மரியல அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா மெரியாவை காணும். இவ அங்கதான் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மரியல் பின்னாடியே ஓடுறா. ராக் டிராகன் வில்லேஜ்குள்ள போகாதபடி நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்கான். ஹீரோட விங்ஸ் ஆட்டும் போது அதுல இருந்து பாய்சன் ரிலீஸ் ஆகும். சோ அதே இந்த ராக் டிராகனையும் அஃபெக்ட் பண்ணுது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த ராக் டிராகன் கழுத்து அசைக்கணும்னா அந்த இடம் தான் வீக் ஸ்பாட்டா இருக்கும். நெக் பிரேக்கரா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுவோம். அதோட வீக் ஸ்பாட் எது அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றான். பேருக்கு தகுந்தபடி அது நெக் உடஞ்சு அசால்ட்டா அதை நம்ம ஹீரோ சாவடிச்சிருந்தான். இப்போ நம்ம ஹீரோவை லெவல் 1ல இருந்து லெவல் 19க்கு டைரக்டா லெவலப் ஆயிட்டான். இலூசியா நீ தானே அது அப்படின்னு சொல்லி மிரியா வந்து பாக்குறா. நான் இவால்வ் ஆகி பெருசா இருந்தாலும் அவ என்ன ரெக்கக்னைஸ் பண்றாளா நம்ம ஹீரோ பாக்குறா. டிராகனை தோக்கடிச்சுட்டு ரொம்ப பெருசா வளர்ந்துட்ட. கிரகரிய நீ கொல்லல அப்படின்னு வா கேட்கவும் மரியல் லைட்னிங் மேஜிக்க வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி மிரியா பின்னாடி வான்னு சொல்லவும் மிரியா அவளோட அட்டாக்க போய் தடுக்கிற மாதிரி நிக்கிறா. அந்த மான்ஸ்டர் கிரகரியவே கொண்டிருக்குன்னு சொல்லவும் அது உண்மை இல்ல இலூசியா அப்படின்னு வா கேட்கவும் நம்ம ஹீரோ அமைதியா இருக்கு. ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரியா பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவோட அந்த பாய்சன் வந்து அவளுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. நான் உண்மையிலேயே இப்போ ஒரு மான்ஸ்டரா மாறிட்டேன். மிரியா கூட இருந்தா அது அவளுக்கும் தான் பிரச்சனை. அவ கிட்டேயே நான் நெருங்கக்கூடாது. ஹீரோ அவளை முன்னாடி தள்ளி விட்டுட்டு அட்டாக் பண்ண வர்றதுக்குள்ள அங்க இருந்து பறந்து போயிருந்தான். விஷயம் நல்லவன் தான் அப்படின்னு மிரியா சொல்றா. குட் பை மிரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே அங்க இருந்து பறந்து போறான். ஒரு டேங்க் மாதிரி நல்லா பெருசா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். என் மசில்ஸ்லாம் ரொம்பவே பவரோட இருக்கு. யாரு வந்தாலும் நான் தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். பட் உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோக்கு வருத்தமா இருக்கு. ஃப்ளவர்ஸை பத்திலாம் இதுக்கு முன்னாடி நான் யோசிச்சதுல நம்ம ஹீரோ பார்த்தா அந்த ஃப்ளவரோட பேர் தான் இலியோஷியா. மாஸ்டர்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல தான் இது வளரும். இது ரொம்பவே ரேரானது. இந்த ஃப்ளவருக்கான அர்த்தம் தைரியம், கரேஜ், ஹீரோயிசம் அப்படின்னு டிவைன் வாய்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் ஒன்னும் ஹீரோ கிடையாது, இந்த பேர் ஒன்னும் எனக்கு தேவையில்லை, இந்த பேரை டெலீட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒரு தடவை பேர் வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு டிவைன் வாய்ஸ் சொல்லுது. இந்த பேர் எனக்கு தேவையில்லை, அதை மாத்த நம்ம ஹீரோ சொல்றான். முடியாதுன்னு டிவைன் வாய்ஸ் சொன்னதையே திரும்ப சொல்லுது. என்னதான் ஆக ஆசைப்படுறேன், என்னதான் எனக்கு வேணும், ஏன் இந்த வேர்ல்டுக்கு நான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாக்கும் போது ஏதோ சத்தம் கேட்குது. எதை பத்தியோ கவலை இல்லை, நம்ம ஹீரோ கண்ணை மூடுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. பிளேக் டிராகனா நம்ம ஹீரோ மாறி இருந்தாலும் ஹியூமன்ஸ் யாரையும் கொல்லாததுனால தான் நெக்ஸ்ட் எவால்வேஷன்ல நம்ம ஹீரோக்கு அந்த பிளேக் டிராகன் ஆப்ஷன் காமிக்கல. சோ கிரகரிய நம்ம ஹீரோ கொண்ட அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவோட பிளேக் டிராகன்ல ஹையஸ்ட் எவால்வேஷனுக்கு நம்ம ஹீரோ மாறிட்டாங்க. இருந்தாலும் மெரியா மூஞ்சில நம்ம ஹீரோவால முழிக்க முடியாது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.